ப்ரோ உண்மையாவே நான் வந்து இப்படி இருக்கும் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம தான் வந்தேன். சத்தியமா அந்த படம் பார்க்கும்போது அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சீன்ஸ்லாம் நடக்கும். அப்படியே கண்ணை நானே கீழே குடிஞ்சிட்டு தான் நான் பார்த்தேன். அப்படின்னா நார்மலா இருக்கவங்களா எப்படி பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல. உண்மையா ரொம்ப 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 ஒரு த்ரில்லிங்கான ஒரு படம். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கான படம் நான் வந்து பார்த்ததே கிடையாது. உண்மையாவே ஹானஸ்டா சொல்ற படம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹாரர் ஃபிலிம் பார்த்த ஒரு இது நமக்கு கிடைக்கும் கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது. சீட்டேஜ்ல உட்காந்து பார்த்தேன். நான்லாம் பயந்துட்டேன், உன்னிக்கே நான் பயந்தேன். பட் ஒரு சில சீன்ஸ்லாம் ரொம்ப ஹாரிஃபைங்காக தான் இருந்துச்சு. லைக் அந்த தொண்டை அறுத்துக்கிறது அதெல்லாம் வந்து எனக்கே நான் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அப்புறம் அந்த நாக்கு வெட்டிக்கிறது, கண்ணை நோண்டுற அதெல்லாமே வந்து ரொம்ப பயமா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கல்ட்டு படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. தமிழ்ல ஒரு ஹாரர் மூவி ரொம்ப மாசம்க்கு அப்புறம் வந்திருக்கு. ஸோ அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இது ஒரு நல்ல ட்ரை மாதிரி இருந்துச்சு. இந்த கான்செப்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ டெஃபினட்டா எல்லாரும் வந்து பார்க்கலாம் கண்டிப்பா. எனக்கு பேய் படம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இது எப்படி இருக்கு, இதுக்கு முன்னாடி வந்த பேய் படம்லாம் எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாக அட்ராக்ட் ஆனதில்லை. லைக் தமிழ் சினிமாஸ்லயோ இல்லை நம்ம இந்தியன் சினிமாஸ்ல. ஸோ இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குன்னு நான் நம்புறேன். ஆக்டிங் அதுல ஒரு மேம் ஒன்று நடிச்சிருக்காங்க. எப்போ உண்மையாவே எனக்கு அவங்கள நான் பார்த்துட்டனாலே எனக்கு பயமா இருக்குன்ற ஒரு ஃபீல் இருக்கு நெஜ லைஃப்ல பார்த்தா கூட. நெக்ஸ்ட் இந்த படத்துல மியூசிக் வந்து ரொம்ப 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 சூப்பரா வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. நிறைய ஷார்ட்ஸ் வந்து உண்மையாவே வந்து அந்த மியூசிக்கோட இருந்ததுனால ஒரு குட்டி ஒரு காக்கா போறது கூட அவ்வளோ வந்து பயமா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. உண்மையாவே படம் வந்து ஒன் டைம் வர்த் வாட்சபிள் தான், கண்டிப்பா பார்க்கலாம். சவுண்டு தான் சொல்லியிருந்தேன். இந்த ஒரு ஹாரர் ஃபிலிமுக்கு சவுண்டுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் இந்த படத்துல அந்த சவுண்டு வந்து எந்த அளவுக்கு வந்து பிளே ஆயிருக்கு அப்படின்னா லைக் சும்மா இந்த சைடில் அந்த சைடில் ஏதாச்சும் ஒரு நவரும் போது கூட நமக்கே வந்து ரியலாகவே வந்து திக்கில் வர மாதிரி இருக்கு. அண்ட் இதே ஒரு டால்பி தியேட்டராக இருந்துச்சுன்னா அது இன்னுமே செம்மையாக வந்து பயந்துருப்பேன் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஓவராலாக மூவி வந்து ரொம்ப நல்ல மூவி ப்ரோ. யாரோட பெர்ஃபார்மன்ஸ் ஓவராலாக அந்த ஒரு மேம் வந்து படத்தில் வந்து நடிச்சிருங்க. அவங்க தான் வந்து ஓவரால் ஃபுல் ஃபிலிமில் வந்து வராங்க. அண்ட் ஒரு ஷார்ட்லேயுமே வந்து ஒரு அன்னியன் மாதிரி வந்து மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து அவங்க பண்ணுறாங்க. ரியலி சொல்கிறேன், அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் அவங்க தான் வந்து இந்த படத்தை வந்து மேலே வந்து கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். சாரி, எஃப்ஜே படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்காரு. லைக் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு ஹாஃப் ஆஃப் த ஃபிலிம்க்கு வந்து அவர் வந்து வராரு. போத் எஃப்ஜே அண்ட் அந்த ஹீரோயினும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு மெயின் கேரக்டர் கிடையாது, ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி தான் பண்ணுறாங்க. பட் ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே ஐ திங்க் அடுத்தடுத்த மூவிஸில் நிறைய ஸ்கோப்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னா நம்ம நார்மலாக நம்ம இந்தியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே வந்து ஹாரர் ஃபிலிம் பார்த்து பழகிட்டு இது கொஞ்சம் அதை தாண்டி கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது. பயத்துக்கு பயமும் இருக்குது அண்ட் ஸ்டோரிக்கு ஸ்டோரியும் இருக்குது. எல்லாமே இருக்கிறதுனால இது எனக்கு தெரிஞ்சு தமிழில் பண்ணுற ஹாரர் ஃபிலிமை விட இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது. பட் ஆனால் இது தமிழ் ஃபிலிம்ன்றதும் நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் பெருமையான விஷயமா இருக்குது. கண்டிப்பாக படம் பாருங்கள். சாரி இல்லை, எனக்கு டோட்டலாக டீமோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது. மெயினாக பார்த்தா ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஐரா அண்ட் எஃப்ஜே வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. டீம் மொத்தமே வந்து அவங்களோட 100% எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால எல்லாருமே குட் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் மீன்ஸ் அதுதான், நான் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நிறையாவே இருந்துச்சு. அப்புறம் வந்து ஆக்டிங்ஸு ஆர்டிஸ்ட்டும் சரி, டெபியூன்னு சொன்னாங்க. ஆனால் டெபியூ மாதிரியே தெரியல, ஏதோ ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ அதனால தான் அதான் சொல்கிறேன், டெபியூ ஆர்டிஸ்ட்லாம் ஒரு மாதிரி நடிப்பாங்கல்ல. ஸோ இவங்க டெபியூ மாதிரியே தெரியல, ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் மாதிரியே தான் இருந்தாங்க. ஸோ யாருமே எதையும் குறை சொல்ல முடியாதுல்ல, எல்லாமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. படத்தோட பேருக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. சாத்தான் நல்லா தான் இருந்துச்சு. அதான் சொல்கிறேன், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சாத்தான் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் எனக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. பிகாஸ் டீம் கொஞ்சம் புதுசு அதனால. பட் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ரொம்ப என்கேஜிங்காக கிரிப்பிங்காக அப்படியே ஃபுல்லாக லேகே இல்லாமல் போர் அடிக்காமல் பார்த்துட்டே இருக்கலாம். அண்ட் ஆல்சோ சாப்டர் 2ன்னு ஒன்று வரும்போது அது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்டாக இருந்துச்சு. ஓவரால் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், இப்போ செகண்ட் சாப்டரில் என்ன நடக்கும். ஓவரால் ரொம்ப நல்லா இருக்கு மூவி, கண்டிப்பாக பார்க்கலாம். இல்லை இந்த கான்செப்டே நான் சொன்ன மாதிரி ரொம்ப புதுசாக இருக்குது தமிழில் இப்படி பார்க்க. ஸோ வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக தான் இருக்கு கான்செப்ட். ஸோ எல்லாமே புதுசாக இருக்குது பார்க்க அண்ட் என்கேஜிங்காக இருந்துச்சு ரொம்ப. சாரி, எனக்கு மெயினாக ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்க வந்து சகால ஒரு வாட்டி பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஜானர்லாம் அவங்க ஹாரரில் வந்து பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. எஃப்ஜே ஆல்சோ டெஃபினெட்லி அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஓவரால் டீம் வைஸ் எஃபர்ட் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க.
சவுண்ட் வந்து ஹாரர் மூவிக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சவுண்ட், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் ரொம்ப கிரிப்பிங்காக இருந்துச்சு. அதனால பார்க்க எங்கெங்க அந்த எஃபெக்ட் போடணும் அதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா வந்து பாருங்க. தமிழ்ல ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஹாரர் சூப்பர் நேச்சுரல் மூவி. அது வந்து பார்த்தா ரொம்ப நல்ல டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஸோ இந்த மாதிரி மூவிஸ் நம்ம தான் வந்து என்கரேஜ் பண்ணி வந்து பார்க்கணும். ஸோ கண்டிப்பா வந்து பார்க்கலாம். எல்லாருமே எல்லா ஆடியன்ஸும் வந்து பார்க்கலாம் கண்டிப்பா. இன்னைக்கு சாத்தான் பார்த்தது இட் வாஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ். எஃப்ஜே, ஐரா, மோனா மேம், சாந்தினி, எட்வர்ட் சார் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. யஷ்வந்த் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ஈக்குவலி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க இன்னவே எல்லாருக்கும் ஒரு டெபியூவாக ஃபீல் பண்ணுறேன். இங்கே வந்து தான் எனக்கு தெரியும் ப்ரொடியூசர் வந்து ஃபர்ஸ்ட்டு, மியூசிக் ஃபர்ஸ்ட்டு, டைரக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட், எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு, பீயிங் ஃபர்ஸ்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். லைக் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து லைக் அந்த மார்ச்சுரி சீன்ஸ்லாம் வரும்பொழுது ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு திங்ஸுமே ரொம்ப பயமாக காட்டணுன்றத அவங்க எண்ணத்தோட காட்டியிருக்காங்க. ஆக்சுவலி அது அவங்க நினச்சது நடக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே நான் கொண்டு பயந்தேன். பெர்ஃபார்மன்ஸ் இங்கே யாருமே குறை சொல்ல முடியாது. எல்லாருமே அவங்கவுங்களோட தனிப்பட்ட முறையில் ரொம்பவே சூப்பராக அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பட் என்ன ஸ்பெசிஃபிக்காக கேட்டிங்கன்னா லைக் மோனா பெட்ரேன்ற அவங்க அந்த மாம் கேரக்டர், மர்ஸ்லன் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எனக்கு பர்சனலாக ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. அண்ட் யஷ்வந்த் இவங்க 2 பேருமே ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப தத்ரூபமாக இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. சாத்தான் தி டார்க். கண்டிப்பா இருக்கு. இதுக்கு வந்து லைக் சாப்டர் 2க்கான லீட் கொடுத்துருக்காங்க. மேபி நம்ம சாப்டர் 2க்காக நம்ம வெயிட் பண்ணி நம்ம பார்த்தா சாத்தானா என்ன ஏதுன்றது நமக்கு தெளிவாக தெரியும் நான் நினைக்கிறேன். ப்ரோ படம் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது வேற, இங்கே வந்தது வேற. நான் வந்து அவுட் முன்னாடி பார்த்தது வேற. ஆக்சுவலாக நானும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் அப்புறம் ஒரு சின்ன சீன் நடிச்சிருக்கேன். ஸோ அதுவே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டேரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக இந்த படத்துடைய பைலட்லேருந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டேரக்டர் கூட ட்ராவல் பண்ணி ஸோ எப்படியெல்லாம் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு நான் இந்த கதை படிக்கும்போது இது வேற மாதிரி இருந்துச்சு, இப்போ வேற மாதிரி இருக்குது, எடிட் முடிச்சுட்டு வேற மாதிரி இருக்குது. ஸோ ஏகப்பட்ட கட்டுக்கு அப்புறம் வந்திருக்கு. ஸோ எல்லாரும் ட்ரைலர் பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த படம் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு எதிராக வந்து ரொம்ப வந்து முரணாக இருக்குது, ரொம்ப தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்றா இருக்குது. பட் நீங்கள் வந்து படத்தை வந்து தேட்டரில் பார்த்தா தான் தெரியும் இது எப்படி வந்திருக்கு, எப்படி போயிருக்கு, எப்படி எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். என்னதான் 18+ இருந்தாலும் நீங்கள் அப்படிலாம் பெருசாக வல்கரா சீன்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து தேட்டரில் பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.